அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இது போதும். உங்கள் சத்துருக்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கையிலே அதிகாரங்கள் இருந்தாலும் சரி, அரசாங்கமே அவங்க கூட இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், நீங்க தான் மெஜாரிட்டி. ஆமென். வேதத்துல நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, பாராக் சிசேராவை என்ன செய்யறான்னா வீழ்த்துகிறான். அதான் எழுதப்பட்டிருக்கு. வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அப்ப சிசேராவுக்கு இருந்த பலம் என்னன்னா 900 இரும்பு ரதங்கள். ஆனா பாராக்கிட்ட இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் சரியான பயப்படுறவன். அப்ப தெபோராள் கூப்பிடும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்க நியாயாதிபதிகள் 4:6-7 அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து சொல்றாங்க, நீ நப்தலி புத்திரலும் செபுலோன் புத்திரர்களும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு போய் தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? அப்ப சிசேராட்ட 900 இரும்பு ரதங்கள் இருக்கிறது. ஆனால் பாராக்கின் இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் என்ன சொன்னாரு, நான் அவனெல்லாம் உன் பக்கம் இழுத்து உன் கையில ஒப்பு கொடுப்பேன். அவன் அப்ப உங்க பிரச்சனையை உங்க பக்கம் இழுத்து கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அவன் அப்ப அடுத்து தெபோராள் சொல்லுவாங்க 14ஆம் வசனத்துல, அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அதை எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் போனார். ஆமென். அடுத்து பார்க்கிறோம், பாராக் ரதங்களையும் சேனைகளையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசேராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியா இருக்கவில்லை. ஆமென். ரதம் தான் அவனுடைய பலன். ஆனால் வசனம் போட்டிருக்கு, அவன் ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். அப்ப உங்க சத்ருவின் பலத்தை கர்த்தர் என்று ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொடுப்பார். அவங்க இதை வச்சுதான் பிரதர் என்ன மிரட்டுறாங்க, அதை வச்சே ஆண்டவர் என்ன செய்வார், அவங்கள ஒண்ணுமில்லாமாக்கி அவங்க பார்த்தீங்கன்னா வெறுமையாயிடும். ஆமென். விசுவாசி இதை வச்சுதான் பிரதர் என்னை மேற்கொள்ளுகிறான், கர்த்தர் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவார். ஆமென். சிசேரா பாருங்க, அந்த சிசேரா 900 இருப்பு ரதங்கள் தான் அவனுடைய பலன். அதை வச்சே அவன் தன்னை பெரியவனாக்கிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் அவர் ரதத்தை விட்டு அவன் இறங்கி ஓடும்படியாய் செய்தார். அதே நேரத்துல பாராக்கு இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அடுத்து பட்டய கருக்கினாலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். அந்த எல்லா சேனையும் பாத்துக்கோங்க, 900 இருப்பு ரதங்கள், அந்த இரும்பு ரதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சிசேராவின் சேனையை கர்த்தர் பாராக்கின் இடத்திலே ஒப்பு கொடுத்தார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அசாத்தியங்கள் சாத்தியமாகும். இவன் கையில வெறும் பட்டயம் இருக்கு. இந்த பட்டயத்தை வச்சு எப்படி 900 ரதத்தில் வருகிறவர்களை கொல்ல முடியும்? கர்த்தரால் முடியும். நான் சொல்றேன், என் கையில ரொம்ப கம்மி காசு இருக்கு, கர்த்தர் சொன்னபடி நான் அதெல்லாம் செய்யணும்னா எனக்கு எவ்வளவு பணம் தேவை? பிரதர், என்கிட்ட இந்த சின்ன டேலண்ட் தான் இருக்கு, ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் ரொம்ப பெருசு. பிரதர், நான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், நான் ஊழியத்துல இப்பதான் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் எப்படி கொண்டு போக போறேன்? நான் சொல்றேன், அசாத்தியங்கள் சாத்தியமா. உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இருந்தா போதும், இதெல்லாம் சாத்தியம். பாராக்கின் இடத்துல ஒன்றும் இல்லை, வெறும் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஆனா அந்த வார்த்தையை வச்சு இந்த அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமானது. அது வெறும் வார்த்தை இல்லை, சத்திய வார்த்தை. பாக்குறப்ப என்ன வெறும் வாக்குத்தத்தை தான் வச்சிருக்கிற, என்ன வெறும் வார்த்தை தான் இருக்கு, என்ன வெறும் வார்த்தை தான் அறிக்கை செய்யறேன். ஆனா அது வெறும் வார்த்தை இல்லை, சத்திய வார்த்தை. அந்த வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றப்படும். அந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். அந்த வார்த்தை பாருங்க, சபங்களை எல்லாம் உடைத்து போடும். அந்த
அந்த வார்த்தை எதிரியின் பலத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அந்த வார்த்தை எதிரியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அந்த வார்த்தை நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஆமென். அப்ப சிசேரா 900 இருப்பு ரதங்களை வைத்து பயன்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் பாராக்கோடு கூட இருந்து சிசேராவின் சேனையை கலங்கடித்து அந்த ரதங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். சிசேரா அவன் ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். பட்டய கற்கினாலே மேற்கொண்டார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருக்கிறது போதும். ஏன்னா உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, உங்கள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. கர்த்தர் சொன்னபடி நீங்க ஜெயிப்பீங்க. மேனவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி உங்களுக்கு நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அப்பா கர்த்தர் சொன்னபடியே நடக்குதுப்பா. எனவே நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னதை எழுதி வைங்க, அப்படியே நடக்கும். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அசாத்தியங்கள் சாத்தியமாகும். ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.